லீவுங்கிறதுனால எழுந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிருது. இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் வந்து ப்ராப்பராக தான் செஞ்சேன். ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிறது, அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸசைஸ்ன்னு கரெக்டாக தான் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி இருந்தே வந்து நியூ இயருக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமாக ஒரே நாளில் செஞ்சாலும் அது நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரியும் ஒரு ஒர்க் பேர்டன் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் இன்றைக்கி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்க்ரீனு, சோஃபா பில்லோ கவர் எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுறணும்னு சொல்லி யூஸ்வலாக நான் எப்போயுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லாமே வாஷ் பண்ணுவேன். பட் ஸ்ப்ளிட் பண்ணி வாஷ் பண்ணுவேன். இந்த வாரம் வந்து ஸ்க்ரீனை வந்து வாஷ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீக் சோஃபா பில்லோ கவர், அதுக்கு அடுத்த வீக் வந்து மேட்டு, இந்த மாதிரி தான் வந்து வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் அதெல்லாம் கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணுறதுனால எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பொருள் வீட்டில் வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்காக பிரித்து தான் வாஷ் பண்ணுவேன். நியூ இயருங்கிறதுனால வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாஷிங் ஒர்க்கையும் வந்து க்ளீனிங் ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வேலைகள், வீட்டு வேலைகள் இருந்தாலே வந்து சமையல் வேலையை வந்து குறைச்சிருவேன். அதுபோல் தான் இன்றைக்கி நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் பிரெட் ஆம்லேட் தான் பண்ணேன். ஸோ பிரெட் ஆம்லேட் வந்து ஆளுக்கு வந்து ஒரு 2 முட்டையை போட்டு 2 பிரெட்டை வச்சு தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலைகள் ஏதாவது க்ளீனிங் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப சமையல் வேலைகளை குறைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் டென்ஷன் வந்து இருக்காது. இல்லைனா நிறைய வேலைகளை வந்து இருக்கிற மாதிரியும் நம்மளே அறியாமல் நம்மளை வந்து வற்புறுத்தி டென்ஷன் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வேலை வந்து அதிகமாக இருக்கிறப்ப இன்னொரு வேலையை வந்து குறைச்சிக்கிறணும். அதுபோல் நான் வந்து சமையல் ஒர்க்கை வந்து ரொம்பவே எந்தெந்த மாதிரி சமையல் வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சமையலை தான் செலக்ட் பண்ணி வந்து செய்வேன். அப்போ கிச்சன் ஒர்க் நம்மளுக்கு கம்மியாகிறப்ப நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே செய்யலாங்கிறதுக்காக. அதுபோல் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா மொத்தமாக ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரே நாளில் நிறைய வேலை செய்ய வேண்டிய அந்த ஹரிபரி வந்து குறைஞ்சி நம்மளும் ரிலாக்ஸ்டாக வந்து செய்யலாம். இல்லைனா நம்மளும் டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து டென்ஷன் படுத்தி நம்ம வந்து ஒர்க்கை வந்து செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். இது பிரித்து செய்கிறப்ப நம்ம நிறைய வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சிடுவோம். பிளான் பண்ணாத சில வேலைகளை கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதனாலேயே இந்த மாதிரி வந்து பிரித்து செஞ்சுருவேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த 1 இயராக தான் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது போல தான், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கிடையாது. இந்த 2023ல் நான் எடுத்துக்கிட்ட ரெசல்யூஷன் படி எப்போவுமே வந்து வருஷம் ஏதாவது ஒரு 2-3 ரெசல்யூஷன் எடுக்கிறது. ஆனால் ஏதாவது ஒன்றை வந்து செய்வோம், ஒன்று செய்ய முடியாமல் போகும். அந்த மாதிரி தான் இந்த 2023ல் நான் 2-3 விஷயங்களை வந்து எடுத்தேன். ஆனால் நான் வந்து உருப்படியாக செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வீட்டை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, கிச்சனை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜான்வரியில் இருந்தே நான் வந்து இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த விஷயங்களை இனிமேலும் தொடர்ச்சியாக பண்ணுவேங்கிற அந்த ஹோப்பும் எனக்கு வந்துருச்சு. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை உண்மையிலே வந்து இந்த 2023ல் குறைச்சிக்கிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர 2024லையும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஐடியாஸ் வச்சுருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 ஐடியாஸ் வச்சா தான் ஏதாவது அதில் 1-2 வந்து ஃபாலோ பண்ணுவோங்கிறதுக்காக ஒரு 2-3 ஐடியாஸ் வந்து வச்சுருக்கிறேன். அதை எப்படியாவது ஒரு 2 அட்லீஸ்ட் 1ஐயாவது அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அந்த தாட்டோடு தான் இருக்கிறேன். மார்னிங் கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. டிஃபன் வந்து ஈஸியான வேலைங்கிறதுனால வந்து முடிச்சிட்டேன். ஸோ பாத்திரம் கழுவுற வேலையும் இல்லை. அதனால் வந்து ஈஸியாக வந்து டிஃபன் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு துணி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே சாரீஸ் நான் வந்து கையில் தான் அலசுவேன். பிகாஸ் வாஷிங் மிஷினில் போட்டால் அதில் இருக்க வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அதில் ஜமிக்கி ஒர்க் இந்த மாதிரி ரிமூவ் ஆயிருங்கிறதுக்காக பார்த்து தான் துவைப்பேன். ஸோ எப்போவுமே வந்து வாஷிங் மிஷினில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனு, அப்புறம் சோஃபா கவர் இது எதுவுமே போட மாட்டேன். எல்லாமே வந்து ஹேண்ட் வாஷ் தான். எப்போவுமே கர்டைன்ஸு, மேட்டு, அப்புறம் சோஃபா பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கம்ஃபர்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் காயப்படுவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு 1 வீக் வரைக்கும் வீடே வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் லிக்யூடு வந்து கம்ஃபர்ட்டோ சாஃப்டெக்கோ போட்டு வந்து வாஷ் பண்ணிடுவேன்.
ஒரு 10 டேஸாக ஸ்வெட்டரும் மஃப்ளரும் யூஸ் பண்ணதுனால அதையும் வந்து கையோட வாஷ் பண்ணிட்டேன். இது தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக், ஃபேஸ் பேக் போட்டு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் துணி காய போட வேண்டியது தான். இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு நான் எடுத்துக்கிட்டது எக் ஒயிட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி அது போட்டிருக்கேன். கொஞ்சம் அதோட சாதம் வடித்த கஞ்சி வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஹேர் பேக் இது தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எந்த இது வந்து இருக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதில் கண்டிப்பாக வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ ஹேர் பேக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக வந்து அரிசி மாவோட கொஞ்சமாக தக்காளி ஜூஸை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் கலந்து நல்லா வந்து அதை மூணையும் வந்து கலந்து விட்டோம்னா ஒரு பேஸ்ட் பதத்தில் வரும். இதை வந்து ஃபேஸில் போட்டு அப்படியே வாஷ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு பிரைட்டாக ஃபேஸ் தெரியும். இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த பொட்டேட்டோவும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இது ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த இதையும் வந்து நம்ம கண்ணில் வச்சுருந்தோம்னா பொட்டேட்டோவையும் அந்த ஹீட்டெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பொட்டேட்டோ இல்லைனா வெள்ளரிக்காய் வந்து நம்ம கண்ணில் வச்சு விடலாம். பிகாஸ் இப்போல்லாம் மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே வந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து நான் ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ ஃபேஸ் பேக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு ஹேர் பேக்கும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஹாட் வாட்டர் மட்டும் தீர்ந்து போயிருந்துச்சு. அதையும் வந்து எப்போவுமே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் ஹாட் வாட்டர் வைப்போம். ஸோ அதையும் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை வேலையை வந்து பார்க்கணும். இன்றைக்கி எக்கு சாப்பிட்டதுனாலே வந்து டிஃபனை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ரூமுக்கே வந்திருக்கிறேன். இந்த 2023ல் நான் செய்த மாற்றங்களில் மிகப்பெரிய மாற்றமும் இந்த பூஜை தான். பூஜை அறையில் நான் அந்த அளவுக்கு வந்து விளக்கு போடுறது, சாமி கும்பிடுறது அந்த அளவுக்கெல்லாம் வந்து செய்ய மாட்டேன். அவ்வளோ சோம்பேறிப்பட்டு போய் இந்த வேலையும் வந்து செய்கிறதுக்கு கஷ்டப்படுவேன். ஆனால் விசேஷ நாள்னு வந்தால் கரெக்டாக வந்து ஸ்பெஷலாக வந்து பூஜையெல்லாம் பண்ணுவேன். ஆனால் வீக்லி விளக்கு போடுறது வந்து பெரிய விஷயமா இருக்கும். அந்த செவ்வாய் வெள்ளி கூட வந்து விளக்கு போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 2 நேரமே வந்து விளக்கு போட பார்ப்பேன். இல்லைனா ஏதாவது ஒரு நேரமாவது வந்து விளக்கேற்றி முடிச்சிருவேன். வீடு ஃபுல்லாக மாப் போட முடியலைனா கூட பூஜை அறையை மட்டுமாவது வந்து மாப் போட்டுட்டு நான் வந்து விளக்கேற்றிடுவேன். விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறமா துவைச்ச துணியெல்லாம் வந்து காய போடணுங்கிறதுக்காக மேலே வந்தேன். பில்லோஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லாவே வெயில் அடிச்சிச்சு. அதனால் வெயிலில் போட்டு எடுக்கணுங்கிறதுக்காக வந்ததும் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுட்டேன். அது வந்து நான் துணியெல்லாம் காய போடுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த தரையும் காஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பில்லோஸை வந்து போட்டுவிட்டா நாளைக்கு வந்து பெட் எடுத்து வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டுடலாம். அடிக்கடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது இந்த மாதிரி நான் பெட்டும் பில்லோஸையும் வந்து எடுத்து இந்த மாதிரி வெயிலில் போட்டு எடுத்துக்குவேன். இது வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறமா மதியானம் லஞ்ச் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் வந்து ஈவினிங் மேலே தான். சமையல் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டாலே நான் காயெல்லாம் சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்கிற வேலை வந்து அரிசியை வந்து தண்ணியில் ஊற போட்டுருவேன். பிகாஸ் சாதம் அடிக்கிறப்ப கொஞ்சம் நேரமாவது தண்ணியில் அரிசி ஊறி வந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாகவே வெந்து வந்துடும். அதுக்காகவே இந்த மாதிரி ஊற போட்டுருவேன். இன்றைக்கி லஞ்சுமே சிம்பிளான சமையல் தான். வெறும் ரசம் மட்டும்தான் வைக்கிறேன், வேறு எந்த குழம்பும் வைக்கல. அதோட பாசிப்பருப்பு சவ் கூட்டு தான். பாசிப்பருப்பு சவ் கூட்டுக்கு பாசிப்பருப்பை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் சாப் பண்ணி முடிக்கிற அளவுக்கு அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி வந்துடும். முதல்ல இந்த மாதிரி நீர்க்காய்கறிகள் நான் சேர்க்குறதே இல்லை. இப்போ இந்த வருஷத்தில் நிறைய மாற்றத்தில் இந்த மாதிரி மாற்றமும் ஒன்று. அதிகமாக காய் வகைகள் சிறுதானிய வகைகளையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். முன்னெல்லாம் ஒரு 2-3 காயை மட்டும்தான் மாற்றி மாற்றி பொரிப்பேன். அதுவே வந்து பிடிக்காம தான் சாப்பிடுவேன். இப்போ அதிகமாக வந்து காய்கறிகளை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நீர்க்காய்கறிகளை அதிகமாகவே வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். வாரத்தில் ஒரு 3 நாளாவது நம்ம நீர்க்காய்கறிகளை வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சுரக்காய், சவ் கூட்டு, வெண்பூசணி இந்த மாதிரி வந்து நான் சேர்த்துக்கிற ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2023 உண்மையிலேயே எனக்கு வந்து நிறைய மாற்றத்தை கொடுத்த ஒரு வருஷம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போல்லாம் நான் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து இந்த வருஷத்தில் நிறையவே தோணியிருக்குது. 2023 எப்படி எனக்குள்ளே வந்து நிறைய மாற்றத்தை கொடுத்துச்சோ அந்த மாதிரி 2024லையும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை கூட நம்மளே வந்து செய்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்.
ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து மத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து லேடீஸ் இத போய் நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்படிங்கிற தாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நெறைய விஷயத்த நம்மளா கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ரெசல்யூஷனா எடுத்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து பைக் ரைட் பண்ணதோ, கார் டிரைவ் பண்றது இந்த மாரி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு இதுவரைக்கும் தோணவும் இல்ல. ஆனா இப்ப அந்த தாட் வந்து எனக்கு வந்திருக்குது. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் இந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒண்ணுனா உடனே வந்து நிப்பாங்க. அந்த மாரி இருந்த காலங்கள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்த காலங்கள் தான் நெனைக்கிறேன். ஆனா இப்பல்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட விஷயத்த நம்மளே தான் பார்த்துக்கணும். ஒரு சின்ன விஷயம்னா கூட மத்தவங்கள டிபெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே இப்ப வந்து அவங்கவங்க ஃபேமிலின்னு ரொம்ப செல்ஃபிஷா தான் வந்து நடந்துக்க ஆரம்பிச்சோம். காலம் வந்து அந்த மாரி எல்லாரையும் வந்து மாத்திருச்சு. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா கூட அந்த விஷயத்த நம்ம தான் ஹேண்டில் பண்ற மாரி இருக்குது. ஸோ அந்த நேரத்தில இந்த மாரி டிரைவிங் கூட நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற தாட் வந்து உண்மையிலேயே எனக்கு இப்ப வந்து ரொம்பவே தோண ஆரம்பிச்சுருச்சு. அத நான் 2024ல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிற நெனப்பும் இருக்குது. பார்ப்போம். இந்த 2023 குடுத்த மாற்றம் மாரி 2024ம் எனக்கு ஒரு நல்ல மாற்றத்த குடுக்குங்கிற ஹோப்போட இந்த 2024 ரொம்பவே நான் வந்து இன்வைட் பண்றேன். அதுக்கான வொர்க்கையும் வந்து நானு 2, 3 டேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏதோ எனக்கு தோன்ற விஷயங்கள வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல ஏதாவது குறைகள் இருந்தா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.